Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் அருகே 3 நாட்களாக மின்சாரம் வழங்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியாதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாம்பாக்கம் அடுத்த சோனலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ட்ரீம் சிட்டி, படவேட்டம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராத்திரி 10 மணிலேருந்து கரண்ட் இல்லை. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு இப்போதான் 3 ஃபேஸில் கரண்ட் விட்டுருக்காங்க. அதுவும் இன்னொரு தெருவுக்கு கரண்ட் வரல. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்கள் கூப்பிட்ட போது வந்து சரி பண்ணுறோன்னு சொன்னாங்க. ராத்திரி தான் வந்து சரி பண்ணாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் இருந்தது. அடுத்த நாள் நேற்று வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி வச்சிருக்காங்க, புது டிரான்ஸ்ஃபார்மர். 6 மணிக்கு வந்த கரண்ட் 10 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை. யார்கிட்ட கூப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து அவங்க சரியாக ரெஸ்பாண்டும் பண்ணல. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு தான் கரண்ட் வந்திருக்கு. இன்னொரு விஷயம்னா, இது முதல் வாட்டி கிடையாது. இதோட இந்த டிரான்ஸ்ஃபார்மரை 7வது வாட்டியாக மாற்றுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் புடலங்காய் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் புடலங்காய் சாகுபடி செய்துள்ளனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள புடலங்காய்கள் வளர்ச்சி குன்றி கொடியிலேயே வெம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் விடியா அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த எங்க பகுதியில புடலங்காய், வெண்டைக்காய், பருத்தி, கத்திரி, இன்னும் சிறு சிறு காய்கறி பயிர்கள் நிறைய கோடை காலத்துல செய்யறது உண்டு. நடவுக்கு பின்னால இந்த வருஷம் அது மாதிரி செஞ்ச எந்த பயிரும் விவசாயிக்கு கைக்கு வந்து சேரல. காரணம், கோடை மழை கிடையாது, போதுமான மின்சார இணைப்பு இல்லாதனால பம்பு செட்டு வேலை செய்யறது கிடையாது. வறட்சியினால பாதிக்கப்பட்டு, காலம் தவறி பெய்த மழையினால பாதிக்கப்பட்டு உரிய விலை கிடைக்காதனால விவசாயிகள் ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளா இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காவிரி பாசனத்தின் கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவை சேர்ந்த இந்த உள்ளூராட்சிகளை கண்டெடுத்து அவர்களுக்கு உரிய வறட்சி நிவாரணம் கொடுத்து கால்வாய்களை தூர்வாரி அடுத்த போக விவசாயத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதற்குரிய நிவாரணத்தை வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் காந்திநகர் 9வது வார்டு பகுதியில் முறையான சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராமல் ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியில் இருந்து வரும் தண்ணீர் பச்சை நிறத்தில் இருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வீராணம் ஏரியில் தற்போது வடவாறு வழியாக நீர்வரத்து வினாடிக்கு 85 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏரிக்கு வரும் தண்ணீர் பச்சை நிறத்தில் வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விடியா அரசின் அதிகாரிகள் தண்ணீரை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ சமீப காலமாக பசுமை நிறமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும், எல்லாம் பசுமை நிறமாக இருக்குது. இது மேட்டூர் கர்நாடகா வரக்குள்ளே சில ஆலையிலேருந்து கழிவு நீர் கலந்து வர்றது, கெமிக்கல் கலந்து வரதா சொல்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக இதே போல் பச்சையாக வருது. குடித நீர் பச்சையாக இருக்கக்கூடாது. இது அரசாங்கம் பார்த்து இந்த இதில் கலக்கிற மாசுகளை கண்ட்ரோல் பண்ணி தண்ணியை சுத்தம் பண்ணி விட்டால் தான் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் நல்லது, விவசாயத்துக்கும் நல்லது. அரசு பேருந்தில் திமுக அமைச்சர் மகனின் பிறந்தநாள் போஸ்டரை ஒட்டிய தனியார் பேருந்து ஊழியர்கள் மீது இந்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காட்டுமன்னார் கோவிலிலிருந்து சேத்தியத்தோப்பிற்கு செல்லும் அரசு பேருந்தில் திமுக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் மகனும் திமுக நிர்வாகியுமான கதிரவனின் பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த போஸ்டரை ஒட்டியவர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஊழியர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரண பொதுமக்கள் அரசு பேருந்தில் நோட்டீஸ் ஒட்டினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கும் விடிய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்குமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் ரயில்வே கீழ்ப்பாலத்தில் தடுப்பு கம்பி சேதமடைந்து விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். ரயில்வே கீழ்ப்பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்பு கம்பி இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒருபுறம் தடுப்பு கம்பி சேதமடைந்து சாய்ந்த நிலையில் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் விரைவாக ரயில்வே கீழ்ப்பாலத்தில் உள்ள கம்பியை சீரமைத்து தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை மாதவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புழல், பாடியநல்லூர், செங்குன்றம், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை முதலே லேசான சாரல் மழை பெய்த நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.